HCA Unit 2 Evaluating Model. ஸோ எவாலுவேட்டிங் மாடல் இந்த ஃபேஸில் ஒரு மாடல் ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த மாடல் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணுவோம். அப்படி எவாலுவேட் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்க ஒரு மாடல் கூட கம்பேர் பண்ணி இதோட எஃபிஷியன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ பேசிக்கலி இந்த எவாலுவேஷன் ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே என்ன அப்படின்னா 2x2 கண்டிஜென்சி டேபிளை கொண்டு வரது. இதில் வந்து 4 கேட்டகரிஸ் இருக்குது, இல்லை 4 குவான்டிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். எடுத்த உடனே இதில் மெயினாக 2 விஷயம் இருக்கும். ஒன்று கண்டிஷன், இன்னொன்று டெஸ்ட். கண்டிஷனில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். டெஸ்ட்லேயும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இதை வச்சு வந்து அந்த 4 குவான்டிட்டிஸ் ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ ட்ரூ பாசிட்டிவ் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் சொல்லிடுச்சுன்னா கண்டிஷனில் போய் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டிசீஸ் இருக்கும். இதே ட்ரூ நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு டிசீஸ் இல்லை அப்படின்னு நம்ம மாடல் சொல்லிடுச்சுன்னா கண்டிஷனில் போய் பார்க்கும்போது அந்த டிசீஸ் பேஷண்ட்டுக்கு இருக்காது. ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் சொல்லும், ஆனால் கண்டிஷனில் போய் பார்த்தா பேஷண்ட்டுக்கு அந்த டிசீஸ் இருக்காது. அதே மாதிரி ஃபால்ஸ் நெகட்டிவ்னா, ஒரு டிசீஸ் இல்லைன்னு நம்ம மாடல் சொல்லும், ஆனால் உண்மையில் போய் பார்த்தா பேஷண்ட்டுக்கு அந்த டிசீஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரூ பாசிட்டிவ் அண்ட் ட்ரூ நெகட்டிவ் இஸ் டிசைரபிள், ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் இஸ் அன்டிசைரபிள். இந்த 4 குவான்டிட்டிஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த 4 குவான்டிட்டிஸை வச்சு தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை கால்குலேட் பண்ண போகிறோம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு 9 திங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து செட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். எப்போவுமே வந்து சில செட் நம்ம பிரிக்கிற சில செட் மட்டும் வந்து மோஸ்ட்லி ஒன்றா தான் அப்பியர் ஆகும். அதனால தான் அது செட் பேசிஸில் பிரிக்கும். ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி ஒன்றா ரிப்போர்ட் பண்ணுவாங்க எப்போவுமே. சென்சிட்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ரீகால் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டிசீஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா அது இன்கரெக்டான அப்சர்வேஷன் டிடெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். இதோட ஃபார்முலா சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான், டெக்னிக்கலாக இல்லை, பட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை எக்ஸாக்டாக அப்படியே போடணும், ப்ளஸ் நியூமரேட்டரோட எக்ஸாக்ட் ஆப்போசிட், ட்ரூனா ஃபால்ஸ், பாசிட்டிவ்னா நெகட்டிவ். இது சென்சிட்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸ்பெசிஃபிசிட்டி வந்து டிசீஸ் நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது அதை நம்மளோட அப்சர்வேஷன் இன்கரெக்டாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குங்கிறத சொல்லும். இது வந்து ஸ்பெசிஃபிசிட்டி வந்து நெகட்டிவ். ஸோ ட்ரூ நெகட்டிவ் டிவைடட் பை நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அது எக்ஸாக்டாக அப்படியே, ப்ளஸ் நியூமரேட்டரோட எக்ஸாக்ட் ஆப்போசிட், ஃபால்ஸ் பாசிட்டிவ். இதுதான் வந்து ஸ்பெசிஃபிசிட்டி சென்சிட்டிவிட்டி செட். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 செட் வச்சுக்கலாம். பாசிட்டிவ் ப்ரிடிக்டிவ் வேல்யூ, பிபிவி. இதை வந்து ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன கொஷனுக்கு ஆன்சர் பண்ணோம்னா, சப்போஸ் நம்ம மாடல் வந்து பாசிட்டிவ்னு ப்ரிடிக்ட் பண்ணிருச்சுன்னா அது கரெக்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை இருக்கிற எல்லா பாசிட்டிவுமே, ஏன்னா நம்மளது பாசிட்டிவ் ப்ரிடிக்டிவ் வேல்யூ. ஸோ ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை இருக்கிற எல்லா பாசிட்டிவ், ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ப்ரிடிக்டிவ் வேல்யூ. இது ஆப்வியஸாக வந்து பாசிட்டிவ் ப்ரிடிக்டிவ் வேல்யூக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ இது என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம்னா, நம்ம மாடல் நெகட்டிவாக இருக்குன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுச்சுன்னா அது கரெக்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ நெகட்டிவ்ங்கிறதால ட்ரூ நெகட்டிவ் டிவைடட் பை இருக்கிற எல்லா நெகட்டிவுமே. அப்போ இருக்கிறது 2 நெகட்டிவ் தான், ட்ரூ நெகட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபைனலாக ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட், FPR. இது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ FPR என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் அப்சர்வேஷனை கொடுத்தோம்னா அது பாசிட்டிவ்னு கிளாஸிஃபை ஆக எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும். அப்போ வந்து FPR பேர்லேயே ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஃபால்ஸ் பாசிட்டிவ் டிவைடட் பை நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அது எக்ஸாக்டாக அப்படியே, ப்ளஸ் நியூமரேட்டரோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். நான் எப்பவும் சொல்கிறேன், டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ண ஞாபகம் வச்சுக்க எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். 6th ஒன் வந்து அக்யூரசி. அக்யூரசி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு அப்சர்வேஷனை கொடுத்தா அது அந்த அப்சர்வேஷன் கரெக்டாக கிளாஸிஃபை ஆக எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ கரெக்டாக கிளாஸிஃபை ஆகணும், அப்போ ட்ரூவாக இருக்கணும். ஸோ அக்யூரசி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ நெகட்டிவ் ப்ளஸ் ட்ரூ பாசிட்டிவ், இருக்கிற எல்லா ட்ரூவும் டிவைடட் பை இருக்கிற எல்லா குவான்டிட்டியும், ட்ரூ நெகட்டிவ், ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ். இது அக்யூரசிக்கானது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கர்வ்ஸுக்கு வரும். கர்வ்ஸில் வந்தோம்னா நெக்ஸ்ட் 3 செட் வரும். ரிசீவர் ஆப்ரேட்டிங் கர்வ்ஸ், ROCன்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிஃபிசிட்டிக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை காமிக்கும். சப்போஸ் அதில் இருக்கிற இதில் வந்து நம்ம கிராஃபை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறது பெட்டர். ஸோ கிராஃபில் வந்து இந்த கர்வ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் டாப் லெஃப்டில் கர்வ் எடுக்கும். இந்த கர்வ் வச்சு தான் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து பெட்டரா இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கர்வ் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையராக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை வச்சு நம்ம அக்யூரஸியை ஃபைன் பண்ணலாம். ஸோ வந்து டயகனலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸராக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரஸி கம்மியாக இருக்கும். இதே வந்து நம்மளோட கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியா எவ்வளோக்கு எவ்வளோ கிரேட்டராக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அக்யூரஸி அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆர்ஓசி கர்வோட ஏரியாவை வச்சு டெஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அரௌண்ட் 1 கிட்ட இருந்துச்சுன்னா டெஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் 5 இந்த மாதிரி ஹையர் வேல்யூஸில் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு யூஸ்லெஸ் டெஸ்ட். நம்ம அதுக்கப்புறம் திருப்பி எடுக்க வேண்டியிருக்கும். 8th ஒன் ப்ரிசிஷன் ரீகால் கர்வ். நம்மளால எப்பெல்லாம் வந்து ஆர்ஓசி அதாவது ரிசீவர் ஆப்ரேட்டிங் கர்வ்ஸை யூஸ் பண்ண முடியலையோ அப்பெல்லாம் வந்து ப்ரிசிஷன் ரீகால் கர்வை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஆர்ஓசி. இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட டார்கெட் வேரியபிள் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்தால் யூஸ் பண்ணுவோம். இம்பேலன்ஸ்டாக என்னென்னா ஒன்று வேரியபிள் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப லோவாக இருக்கும், இந்த நார்மலாகவே இருக்காது. அந்த மாதிரி அப்நார்மல் டைம்ஸில் ஆர்ஓசிக்கு அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரிசிஷன் ரீகால். இதோட த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரைக்கும் வேரி ஆகும். இந்த கர்வோட ஷேப் வந்து அப்பர் கேஸ் எல் ஷேப்பில் தான் இருக்கும். ஃபைனலாக 9th ஒன், லாஸ்ட் ஒன் இதுதான், கண்டினியூஸ்லி வேல்யூ டார்கெட் வேரியபிள்ஸ். ஸோ கண்டினியூஸாக இருக்க வேரியபிள் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ட்ரூ பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ் இந்த கான்செப்டே இருக்காது. சப்போஸ் இந்த கான்செப்ட் ரெண்டுமே இல்லைன்னா அங்கே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண 8 மெத்தட்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ எங்கே புதுசாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அது பேர் தான் RSS, ரெசிடுவல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இதில் வந்து நம்ம ரெசிடுவல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். எப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ இருக்கும், ப்ரிடிக்டட் வேல்யூ இருக்கும். ஸோ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரிடிக்டட் வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுவோம். அதுதான் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கான வே. ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் அண்ட் ப்ரிடிக்டட் வேல்யூ. இதில் சப்போஸ் சம் கேட்டாங்க அப்படின்னா கேட்குறதுக்கான சான்ஸ் வந்து மோஸ்ட்லி எதில் இருக்கும்னா சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிஃபிசிட்டி, பிபிவி, என்பிவி, ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட், அக்யூரசி இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா பேலன்ஸில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிராஃப்லாம் போட்டாலுமே. பட் மேக்ஸிமம் இது எல்லா சென்சிட்டிவிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் 6 வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் ஃபார்முலா. தெளிவாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அட்டெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.